எனக்கு அன்பானவர்களே, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் பாதத்தில் இன்று நாம் தியானிக்க இருக்கும் வேத பகுதி நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நமது அனுதின வாழ்வில் தேவனுடைய ஆலோசனைகள் நமக்கு மிகவும் அவசியம். நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அவசரப்பட்டு செய்கின்ற தேவனுடைய ஆலோசனைகள் இன்றி செய்கின்ற எந்த ஒரு காரியமும் ஜெயம் பெறாது. பிரியமானவர்களே, தாவீது தனது வாழ்வில் யுத்தம் செய்ய போகும் முன் தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படியே செய்வார். தோல்வியை காணாத ஒரு ராஜா. சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் 40 ஆண்டுகள் அரசாட்சி புரிந்தவர். வாழ்க்கை என்னும் யுத்த களத்தில் அனுதினமும் நாம் ஒவ்வொருவரும் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு யோசித்து நிதானமாக செயல்பட வேண்டியது நமக்கு அவசியம் என கண்பானவர்களே. நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, அனுதின வாழ்வில் நாங்கள் சந்திக்கவிருக்கும் போராட்டங்களை மேற்கொள்ள ஆலோசனைகள் தாரும். உம்முடைய பலத்தினால், உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெயத்தை சுதந்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.